ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த 4 ஆண்டுகளில் 78,000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எங்கெல்லாம் ஓவர்லோடு, லோ வோல்டேஜ் இதெல்லாம் இருக்கிறோ அதெல்லாம் கவனத்திலே கொண்டு, புதிய பகுதியில் எங்கெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் கவனத்திலே கொண்டு 78,000 மின்மாற்றிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. 393 துணை மின் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அதில் 250 துணை மின் நிலையங்களுக்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்களுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த இடங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. மதிப்புக்குரிய சிஎம்டி சர்வல் தொடர்ந்து நேற்று கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் பேசி எந்தெந்த பகுதிகளுக்கு நிலம் தேவை என்பதை எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான இடங்களும் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகளையும் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். வரக்கூடிய ஆண்டுகளில் தேவையான மின் உற்பத்தியை தமிழ்நாடு மின்சார வாரியமே சொந்தமாக உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வட சென்னை அந்த ஸ்டேஜ் 3 இருக்குது, அனல் மின் நிலையத்துடைய திட்டம் ஸ்டேஜ் 3லேருந்து உடன்குடியிலேருந்து உப்பூர், எண்ணூர் இந்த போன்ற திட்டங்கள் ஏறத்தாழ தெர்மலில் பொறுத்த வரைக்கும் 7,000 மெகாவாட் அளவிற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. பம்புடு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 14,500 மெகாவாட் அளவிற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. பேட்டரி ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 2,000 மெகாவாட்டுக்கு திட்டமிடப்பட்டு அதில் 500 மெகாவாட் இப்பொழுது டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய எதிர்கால இலக்கு என்பது 2030ஆம் ஆண்டுக்குள் நம்முடைய உற்பத்தியை நாம் அதிகரிக்க அளவிற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோடை காலங்களை பொறுத்தவரை அனைத்து உயர் அதிகாரிகளிடத்திலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் நிலையம் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.